ஹே காய்ஸ், பிரபுதேவா நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் மை டியர் பூதம். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இந்த சின்ன பையனுக்கு திக்குவாய் பிரச்சனை இருக்கும், அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த சீனில் நாக்கை வெளியில் நீட்டி ஆன்னு சொல்கிற மாதிரியும், அதே மாதிரி கூழாங்கல் போட்டு வாயில் உருட்டணும்னா பேச்சு திக்காமல் வருங்கிறதையும், வாயில் பென்சில் வச்சு கடிச்சுக்கிட்டு பேச ட்ரை பண்ணால் பேச்சு வருங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த திக்குவாய் பிரச்சனைக்கு ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட்டும் போகிறத விட பயத்தை விட்டு பேசுனாதான் நல்லா பேச முடியுங்கிறத ஒரு மெசேஜாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் 2021 நடக்குங்கிறதுக்காக ஒரு சில டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் ஸ்டார்டிங்கில் மாஸ்டர் படத்தோடைய சீன்ஸ் ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மாஸ்டர் படம் 2021 தான் ரிலீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் நோட்டில் பார்த்தோம்னா 2021 பேட்ச் தான் இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனோடைய டேட் பார்த்தோம்னாலும் 2021 நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்கூல் சீன்ஸு காமிக்கும் போது கிளாஸ் ரூமில் போர்டில் எப்போதுமே 3 கிளாஸ் டாப்பரோடைய நேம் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்தில் இந்த சின்ன பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக இந்த போர்டில் 3rd ஸ்டாண்டர்ட்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த சின்ன பையனுடைய ரூமில் ஸ்கூல் ஃபோட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. அதுலேயுமே 3rd ஸ்டாண்டர்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சின்ன பையன் இந்த சீனில் ஒரு டயலாக் சொல்லியிருப்பான், நான் திக்கி திக்கி பேசுகிறதுனால தான் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த டயலாக்கை அவங்க அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக சின்ன பையன் அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்ல வரும்போது திக்கி பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்து உனக்கு இதில் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. கிளாஸ்லையுமே புக்கில் இருக்கிறத எல்லாருமே ரீட் பண்ண சொல்லுவாங்க கிளாஸ் மேடம். ஆனால் திருநாவுக்கரசை மட்டும் ரீட் பண்ண சொல்ல மாட்டாங்க. கடையில் இருக்கிற அண்ணாச்சி கூட உனக்கு என்ன வேணுங்கிறத பேப்பரில் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அந்த சின்ன பையன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டார். ஸ்கூல்லுமே ஒரு பேரண்ட்ஸு ஆஃபீஸ் ரூம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு திருநாவுக்கரசு திக்கி திணறி சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸுமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் என்ன சொல்ல வராங்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த சீனில் பசங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். அப்போ ஒரு பையன் கீழே விழுந்துருவான். திருநாவுக்கரசை திட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போவுமே திருநாவுக்கரசை பேச விட மாட்டாங்க அவங்க கிளாஸ் மேடம். இந்த சின்ன பையனுடைய ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டீஸுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நிறைய டாய்ஸ் வச்சு இந்த ரூமை செட் பண்ணியிருப்பாங்க. இந்த சின்ன பையனுக்கு பர்த்டே வரும். அதனால் அவங்க அம்மா உனக்கு என்னென்னலாம் வேணும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் வந்து 2-3 ஸ்நாக்ஸ்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்த ஃப்ரேம்லேயே மில்க் ஷேக் வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த மேடம் திருநாவுக்கரசை ஸ்டேஜில் ஏற்ற மாட்டாங்க, நீ நல்லா சொல்ல மாட்ட அப்படின்னு. ஆனால் அவன் ப்ரைஸ் வாங்கும்போது அந்த மேடம் கில்ட்டியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் திருநாவுக்கரசு எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ பேனா விட்டு விட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். திருநாவுக்கரசு சொல்கிற டைலாக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை மாதிரியே இருக்குது, இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த பேனா விட்டு விட்டு எழுதுகிற மாதிரி தான் நம்ம திக்கி திக்கி பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பான். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர இந்த படத்தில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.